ஸ்கூட்டி ஏரியா இங்கே இல்லை, அது அங்கே தள்ளி இருக்கு. இப்போ யார் இவன்ட்ட சொன்னா ஸ்கூட்டி வாங்க போறேன்ட்டு? நம்மளே பெரிய பைக் வாங்கி கெத்தா ஓட்டிட்டுலான்னு பார்த்தா இவன் விடமாட்டான் போலயே. ஓ அப்படியா மாப்பிள்ள, சரி இருங்க நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். அப்பா எனக்கு பெரிய பைக் தான் வேணும். ஆனால் அது பசங்க ஓட்டுறதுமா. உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? பெரிய பைக் வாங்கி தரணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். இப்போ வந்து ஸ்கூட்டி எடுத்துக்க அதை எடுத்துக்கன்றீங்க. என்னப்பா நீங்கள் பேசுறீங்க? எனக்கு பைக்கே வேண்டாம், நான் போகிறேன். ஏ வாழை நில்லு. நான் நினச்சேன் நீ ஸ்கூட்டி எடுக்க வந்தேன்ட்டு, அதனால தான் ஸ்கூட்டி செக்ஷன் சொன்னேன். உனக்கு பெரிய பைக் பிடிக்குன்னா நீ இங்கே பைக் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி உனக்கு எந்த மாதிரி பைக் வேணும்? எனக்கு டர்ட் பைக் வேணும். டர்ட் பைக் மாதிரி தான் எனக்கு பைக் ஆசைப்படுறேன். சரி ஓகே, உனக்கு டர்ட் பைக்கே நீ எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டர்ட் பைக்கில் 3 வேரியன்ட் இருக்குது, நீ எது வேணாலும் எடுத்துக்க, நாங்கள் பே பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை மாப்பிள்ள நாங்கள் பே பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? பரவாயில்ல மாமா, நம்ம வாழ்க்காக இது கூட செய்ய மாட்டேனா? எனக்கு யாரும் வாங்கி கொடுக்க தேவையில்ல, எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு. சரிதான், சரி மகராணி, உங்கள் அப்பாவே உனக்கு வாங்கி கொடுக்கட்டும். சரி சரி, சீன் போட்டது போதும், பைக்கை காட்டுங்க, நான் பைக் எடுத்துகிட்டு போட்டும் ஜாலியாக. எனக்கு இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதே எடுத்துக்கிறேன். அப்பா நான் வெளியில் போகிறேன், பைக் எடுத்துகிட்டு நீங்கள் பே பண்ணிட்டு வாங்க. அட அறிவாளி, வண்டி அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது, நீ ரிஜிஸ்டர் பண்ணணும். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் நீ வெளியில் எடுத்துகிட்டு போக முடியும். முதல்ல உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா? நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது. லைசன்ஸ் எடுக்காம தான் வண்டி எடுக்க வரணும். அதே மாதிரி நீங்கள் இந்த ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது பைக்கை பற்றி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பைக் எடுக்க வந்திருக்கேன். இது வரைக்கும் அம்மாவோட பைக் தான் ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன். அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே பைக் கொடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். சரி சரி, நீ வீட்டுக்கு போ, பைக் வீட்டில் இருக்கும். சரி பாய், நான் கிளம்புறேன். சரி மருமகனே, நானும் கிளம்புறேன். அவள் அப்படித்தான் ஏதாவது பேசுவா, மனசில் வச்சுக்காதீங்க. அது பரவாயில்ல மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ ரிசப்ஷனா? குமார கொஞ்சம் வர சொல்லுங்கள். சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம் ஆமாம், ரிசப்ஷன் பக்கத்தில் ஒரு வண்டி இருக்கும், ரெட் கலர் வண்டி. அதுக்கு ஆர்சி எல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்கிற அட்ரஸில் கொண்டே கொடுத்துருங்க, சரியா? அதுதான் நிற்குங்க. ஓகே சார், பார்த்துக்கிறேன். வேற எதுவும் வேணும் இருக்கா? இல்லை குமார், அவ்வளோதான், நீங்கள் போகலாம். என்ன அம்மா ஃபோன் பண்ணுறாங்க? ஹலோ அம்மா, என்னம்மா திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? எதுவும் வேணுமா? என்னப்பா பண்ணுற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. ஒரு நாள் வேலையில் இருக்கும்போது ஃபோன் பண்ண மாட்டீங்க, இப்போ வேலையில் இருக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. எதுனா பிரச்சனையாம்மா? இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு 5 ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், பார்த்தியா? இல்லைம்மா, நான் எதுவும் செக் பண்ணல. இந்த நந்தினியும் அவங்க அப்பாவும் பைக்கும் வந்திருந்தாங்க, அந்த விஷயமா வேலையாக இருந்தேன். இப்போ தான் ஃப்ரீயானே, நீ உடனே ஃபோன் பண்ணிக்கிங்க, அதான் என்னன்னு கேட்டேன். ஓ, நந்தினி வந்திருந்தாளா? சரி, நல்லா பைக்காக பார்த்து கொடுத்தியா? நல்ல பைக்காக பார்த்து தான் கொடுத்துருக்கேன். அவள் சூஸ் பண்ணது தான். அவள் பெரிய பைக் தான் வேணும்னு சொல்லி ஒரே பொடியாக 2 பெரிய பைக் வாங்கிட்டா. ஓ அப்படியா? சரி சரி சரி, அதை பார்த்து நீ பண்ணிடு, எனக்கு தெரியும். நீ அந்த ஃபோட்டோ மட்டும் பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி சொல்லு. என்ன ஃபோட்டோ? உங்களுக்கு தெரியும், நான் ஏதாவது அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும்னு வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளே இந்த ஃபோட்டோலாம் அனுப்பி விட்டுட்ருக்கீங்க. உனக்கு என்னப்பா, நீ வேலை வேலைன்னு பிஸியாக இருக்க, உங்கள் அப்பா அதுக்கு மேலே வேலை வேலைன்னு பிஸியாக இருக்காரு. நான் ஒரு பேரப்பிள்ளையே பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் பார்க்கலாம், அதுக்கெலாம் டைம் இருக்குது, சரியா? நான் வேலையில் முதல்ல ஒரு நல்ல நிலைமையில வந்துடுறேன், அதுக்கப்புறமா நம்ம எது வேணால் பண்ணலாம். இல்லைப்பா, நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், தயவு செஞ்சு ஃபோனை வைங்க. நான் அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கிறேன். எப்போ பாரு கல்யாணம்ட்டு. என்ன அப்பாவும் பிள்ளையும் பைக் வாங்க போகிறேன்? நீங்கள் என்ன பைக்கை காணும், நீங்கள் மட்டும் 2 பேர் தனியாக வந்திருக்கீங்க? வேறு யார் கடையிலும் இல்லை, நம்ம மருமையான் கடையில் தான் வாங்க போனேன். அவரே எல்லாம் ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ட்டாரு. அதனால் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டோம். சுதர் கடைக்கா போனீங்க? என்ன செய்யணும், எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா? 2 நாள் விட்டாலும் அவனை பார்க்காம இருக்கவே முடியலை, தேடிக்கிட்டே இருக்கு. மருமகன் பொல்லாத மருமகன், பொருள் இல்லாத மருமகன், அவனை கண்டாலே எரிச்சலாக வருது. என்ன டீ பேசுத அவனை பற்றி? தங்கம் டீ மருமவன். நீ தான் வச்சுக்கணும் மருமகனை, ஒரு காசுக்கு ஆக மாட்டான். வாய் அடிக்க பேசு, பொட்டை பள்ளிக்கு இவ்வளோ வாய் ஆகாது, சரியா? வாய் இவ்வளோ திறக்க, மூஞ்ச பாரு. ஏன் மூஞ்சி எப்படி இருக்கும்? அவன் மூஞ்சி மாதிரி தான் இருக்கும், நீ தானே பெத்த. எப்பா இவள்கிட்ட வாயை கொடுத்து தப்பிக்க முடியாதப்பா. சை, என்ன நேரம்னு பெத்தனோ தெரியல. நீர் என்ன ஓய் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்கணும், புதையகிட்டே போட்டீரா? உன் கண்ணுக்கு நான் என்னைக்கு நல்லவனா தெரிஞ்சிருக்கேன், இன்னைக்கு தெரியறதுக்கு. நீ என்ன வேணா நினச்சிக்க, நான் தண்ணியெல்லாம் போடல, நான் அங்கே நடந்ததை நினச்சிட்டு இருக்கேன். என்ன நடந்தது, என்ன சொன்னான் சுதரு? அவன் ஒன்றும் சொல்லலை, எனக்கு சோத்த போடு, வயிறு பசிக்குது. இவ்வளோ வச்சுக்கிட்டு எதுவும் பேச முடியாது, நான் பிறவை கேட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும். முதல்ல சோத்த போடுங்க, தின்னுங்க எல்லாரும். சரி போடு சாப்பிட்றேன். நம்ம நினைக்கிறத யார் புரிஞ்சுக்க போறா? சாரி. இதை தவிர என்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ நாள் நான் வீடியோ போடலை, ஏன்னா எனக்கு கரெக்டான ரெஸ்பெக்ட் வரலன்னு நினச்சி நான் வீடியோ போடல. நான் போட்ட எஃபர்ட்டுக்கு எனக்கு கரெக்டான பலன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடலை. இப்போ திடீர்னு இப்போ என் சேனலை பார்த்தா வாட் அ சர்ப்ரைஸ், 7K வியூஸுக்கு மேலே கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் 80க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்? நன்றி. இன்னும் ஒருத்தங்க வந்திருக்கணுமே, நான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன், அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே.
வந்துட்டேன். நீ யோசிச்சு வராமல் இருப்பனா? வந்துட்டேன் பார். வந்துட்டாளா? இவ்வளோ பார்த்தாலும் கடுப்பாக இருக்குது, பார்க்கலனாலும் ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல போ. சரி சரி, ஏன்டா வீடியோ போடல? இவ்வளோ நாளாக வீடியோ போடல, உன் சட்டை பிடிச்சி கேட்பேன். ஏன்னா இவ்வளோ நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணல, அதை பண்ணல, இது பண்ணலன்னு வீடியோ போடாமல் இருந்தால் இப்போ ஏன் வீடியோ போடாமல் இருக்கேன்? சாரி மேடம், மன்னிச்சுக்கோங்க. சேனல் பக்கமே வரலையா, அதனால தான் எனக்கு தெரியலை இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்ட்டு. இப்போ வந்துட்டாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ போட்டுடலாமே. இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி சாரி கேட்டுட்டு இருந்தேன், அவனே கொன்றுவேன். சாரி மேடம் ஜி, சாரி. ஓகே ஓகே, அவனுக்கு கொஞ்சம் பாவம் தான், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. டாட்டா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.